இது வண்டி மாடா? ஆமா. எவ்வளவு முடிச்சியா? 75,000 ஆச்சு. 75,000 ஆச்சு. பல்லு எத்தனை? பல்லாம் கடன் குழப்பு. எந்த ஊருக்கு கொண்டு போறாங்க? நாரூர் போகுது. வழக்கவா? வழக்கத்தான். ரேஸுக்கு வாங்கியிருக்கு. ரேஸ் காலையா? ரேஸ்க்கு ஓடி இருக்கா? இல்லை இன்னும் ஓடி இருக்கு. இப்போ நம்மகிட்ட 2 வாங்கியிருக்காங்க. ஓட சொல்லக்கூடாது. அங்கே வச்சுருக்கோம் வண்டி வச்சுருக்கோம். அப்பா அது 80,000 இருந்து நம்ம சொல்கிறாங்க. ஃபைவ் ஸ்டார் ஓனர். இந்த பாரம்பரியமிக்க காளமாடு கொண்டு வரவர் ஒரே ஆள் தான். சுத்தவர் ஒரு ஆள் தான். எவ்வளோ இருக்கு? 26 இருக்கு. தரவு வேற என்ன? என்னங்க அது வாங்கி என்ன கொடுங்க? ஏன்னா அது வாங்கி என்னங்கண்ணே அவருங்க பேட்டி கொடுக்கட்டும். அது உங்கள் பேட்டரி சிக்கன் முக்கில் ஆகுதியா? கூடாது ஐயா ஐயா நான் சொல்லுங்க. இது ரெண்டும் 70,000 சொல்லுவாரு. பல்லு இது பல்லு நவால் பல்லு ஒரு 70 ரூபா சொல்லுவாரு. நம்ம இப்போ 50 ரூபாய் காட்டாச்சு. 50,000 அவரு தரமாட்டாரு. அது தரமாட்டாங்க. இது 70 மணப்பாறையில் வாங்க மாடு வாங்குறது. அப்புறம் பேச்சான போறேன். ஆலமாட்டை வாங்கி தின்னு ஓட்டுட்டு மணப்பாறையில் வாங்கினது யாரும் கேட்கால் கிடையாது. பல்லு வச்சுன்னா 4 பல்லு 2 4 பல்லு 2 வண்டி மாடு. ஜோடி எவ்வளோ சொல்றீங்க? ஜோடி நான் வாங்கினதுங்க 75,000. இப்போ என்ன விலைக்கு கேட்கால் இல்லை. 50,000 கூட கேட்கால் இல்லை. 15 நாள் ஆச்சு. செல் நம்பர் சொல்லுங்க. 97 88 49 31 45. ஏன்னா மழை இல்லைனாலியா? மழை இல்லைனால யாரும் உழுதுக்கு கஷ்டம். மாடு வாங்கினா அதை மேய்க்கணும் கெட்டணும். அதனால யாரும் மாடு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. வேலை பார்க்க ஆள் இல்லை. டிராக்டர்காரன் அடினா அடிச்சுட்டான். அடிச்சுட்டு அவன் அடுத்து தான் ரூபா கொடுக்கான். நெல்லை வித்து தான் ரூபா கொடுக்கான் உழுது. அதனால இது முதல்ல முடக்கி என்ன விட போகுது அப்படின்னு எல்லாரும் செல்போனில் விளையாடுறதுக்கு தான் நேரம் இருக்கு. அதுக்கே ரொம்ப நேரம் இல்லை. செல்போனில் விளையாடுறதுக்கே நேரம் இல்லை. பத்தாது. இருட்டாமல் இருந்தால் ரொம்ப விளையாடுவாங்க. விடியாம இருந்தா நம்ம ஊர்ல என்ன அப்படி இருக்குன்னா இந்த ஊர்ல தான் காளமாட்டுக்கு வேலை மரியாதை இல்லை. இந்த மாடு வாங்கின இடத்துல வண்டி விட்டு இறக்க முன்னே நான் பிடிச்சி வாங்கினேன். பாட்டி பாட்டு போடாரு. ஆமா அது மத்திய மாட்டு வந்து எங்க மாடு போட்டுருக்கான். ஒட்டங்கால. ஆமா பல்லு எத்தனை? 4 பல்லு 6 பல்லு. இது ரேஸ் மாடா? ஆமா ஏக்கலாம் வச்சுக்கலாம். உழவு மதுக்கு அடிக்கலாம், வண்டிக்கு அடிக்கலாம், ரேஸுக்கும் பழக்கலாம். ஜோடி எவ்வளோண்ணா? 65 ரூபா. 65,000 எவ்வளோண்ணா கொடுப்பியா? இது ஒரு 60 ரூபா தான் கொடுத்துட வேண்டியதான். செல் நம்பர் சொல்லுங்க. 98
65, 23, 22 80. இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி எனக்கு ஊர் சொந்த ஊர் பெருங்குளம். அந்த மாட்டை 41 கேட்க அவரே பல்லு எத்தனை பல்லு போடல பல்லு போடல இது என்ன காலைண்ணா கங்கையும் காலை பல்லு இன்னும் போடல இது வண்டி மாடா எவ்வளோ சொல்றீங்கண்ணா வண்டி லேசாக வசக்கிச்சிருக்கு. எவ்வளோ சொல்றீங்கண்ணா 55 ரூபா. 55 ரூபா. 55 எவ்வளோ வந்தா கொடுப்பியா 50 மேலே தான் கொடுக்கணும். சரி சரி எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா எங்கேருந்து கொண்டு வந்தீங்க நம்ம ஆலோசனை கூடாது. நீங்கள் வியாபாரியா வியாபாரியா செல் நம்பர் சொல்லுங்க. செல் நம்பர் சொல்லுங்க. 52 20 68 45 48. இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். கேட்டாச்சுல்ல நீ கையை விட்டு மாறி தின்ற பிறகு சந்தவளை கேட்டுங்க ஏற்பட எவ்வளோ கேட்டியா 45 கேட்டோம்னா 45 கேட்டாச்சா கொடுக்கல 50 கிலோ இல்லைங்க. இது என்ன காலை அது விலை வந்து 11,000 சொல்லியாச்சு. கிடாரியா கிடாரி நாட்டு கிடாரி குட்டி போடல இன்னும் நாட்டு கிடாரி. ஆமா. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? வர ஒரு 6 ரூபாய்க்கு கேட்டு 5 ரூபாய்க்கு கேட்காங்க. வெட்டு ரேட்டுக்கா? வெட்டு ரேட்டுக்கு நீங்க வளர்ப்புக்கு தான் நாங்க கொடுப்பீங்க. 10,000 சொல்லியாச்சு. கடைசியில 9,000 சொல்லியாச்சு. எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா? சிவகாசி. ஆமா. ஒரு செல் நம்பர் சொல்லுங்க. செல் நம்பர் சொல்ல முடியாது, தெரியாதா? சரி ரைட். அந்த துண்டு மாடா இது மரம் வயல் வயல் மரடியது. பல்லு எத்துனா பல்லு தாத்தாவோட எவ்வளோ சொல்றீங்க? 75. 75,000 ரெண்டு மாடு. எங்கேருந்து கொண்டு வந்தியா? பெருங்குளம். செல் நம்பர் இருந்தால் சொல்லுங்களா? செல் நம்பர் புரியல. செல் நம்பர் ஃபோன் நம்பரா? காலேஜ் போயிருக்கேன்.
என்ன காலைண்ணா? காங்கேயம் காலை. எவ்வளோ சொன்னீங்கண்ணா? 28,000. இன்னும் விலை இல்லையாண்ணா? சீசன் முடிஞ்சு போச்சா? இந்த காலைக்குள்ள சீசன் முடிஞ்சு போச்சு. விளவு போக மாட்டா. எவ்வளோ கேட்டியா? நம்ம கேட்கணும். நம்ம கேட்கணும் 60,000. எவ்வளோ கேட்டாரு? 20,000 கேட்டாரா? கட்டுப்படி ஆகாதுல்ல? நீங்க சொல்றதே குறைச்சி தானே சொன்னீங்க. குறைச்சு இல்லாதியா, நல்ல விலையை சொல்லும் என்னையா? ஒரு 50,000 சொல்ல வேண்டியும், இல்லை 60 சொல்லும். உள்ள சொல்லக்கூடாது. காலை பொலிச்சல் உள்ள காலை எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? அதெல்லாம் தூத்துக்குடியிலேருந்து வருதியா? தூத்துக்குடியா? சாத்து. செல் நம்பர் சொல்லுங்க. 96 55 89 56 16. இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி. காலை எவ்வளோ சொல்றீங்க? 35,000 நிரப்பு ஒரு காலை. விலை இல்லையோண்ணா? விலை பற்றி சௌரியம். சௌரியம்ண்ணா. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? தென்காசி. தென்காசி. அப்படியே. சரி. இது என்ன காலைண்ணா? புளிப்பழம் காலை, ஜல்லிக்கட்டு காலை. ஜல்லிக்கட்டு. அதுக்குள்ள ரேட்டு இப்போ இல்லைண்ணா? அதுக்குள்ள ரேட்டு இல்லை. சரி. ஒரு காலை 35,000. வியாபாரி எப்படி? வியாபாரி. செல் நம்பர் 95 43 33 29 79. இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இல்லையாண்ணா? கேரளா வியாபாரி வரலையா? 2 மணி வரை வரல. அதனால கேட்ட ரேட்டு கொடுக்கணுமா? நீங்க எவ்வளவு சொன்னீங்க? கொடுக்கல. 30,000 சொன்னேன். 25,000 உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஆமா, கட்டுப்படி ஆகுதுப்பா. எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது வந்து அனவரூர். இங்க அனவரூர். இது என்ன காலைண்ணா? இது நாட்டுக்காலை. நாட்டுக்காலை. நாட்டு மூரி. இது வண்டி மாட்டுக்கா? வண்டி உழவு மாட்டுக்கு ஆகும். இப்போ விற்பனைக்கு போட்டு காயடியாம ரேஸுக்குள்ளதா? இல்லை இல்லை இல்லை, உழவு மாட்டு. ஒரு காலை. ஆமாம், ஒரு காலை. ஒன்றை கொடுத்துட்டீங்களா? இப்போ எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 30 சொல்லுது. 30,000. உங்கள் செல் நம்பர் சொல்லுங்க. 80 56 53 61 19. இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். இது வண்டி மாடா? பல்லு எத்தனா? எவ்வளோ சொல்லிண்ணா ஜோடி? ஜோடி எவ்வளவு? 60,000. விவசாயத்துக்குள்ளதா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? வல்லநாடு. அப்படியா? இந்த மாதிரி தான் ஹெச்எப்பா
சர்ச்சி மாடு ஜெர்சி மாடு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? 4 ஆள் இருக்காங்க. 8 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2 மாடு. எவ்வளோ சொல்கிறாரு? அவர் 30,000 26 கேட்டேன். கொடுக்கல, நிற்கிது. ஒரு 2 ரூபாயில நல்ல போட்டாடுங்க. ஒரு செல் நம்பர் சொல்லுங்க. செல் நம்பர் 99 52 75 57 0. இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வாங்கிடா. இது என்ன கிடாரியா? கிடாரியா? என்ன கிடாரி? கிடாரி சிந்து கிடாரி. என்ன சென பிடிக்கல? சென்னை 3 மாசம் சென்னை. 3 மாசத்துக்கு சென்னை. எங்கேருந்து கொண்டு வந்தியா? நம்ம ஏர்வாடி. எவ்வளோ சொல்றீங்க? 25 ரூபா சொல்றோம். 17 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கொடுக்கல. வண்டி வாடகை கட்டுப்படியாக. எவ்வளோ வந்தா கொடுப்பியா? ஒரு 22 ரூபாய்னா கொடுக்குறோம். நீங்க வியாபாரியா? நம்ம வியாபாரி. ஒரு செல் நம்பர் சொல்லுங்க. 63 82 33 25 63. இந்த மாதிரி கிடாரி வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். எனக்கு குட்டி போட்ட பிறகு தான் பால் தெரியும். அப்படி தானே? இப்போ தெரியாது. நீங்க வள்ளியூர் வியாபாரியா? ஏர்வாடி. ஏன்னா இது எவ்வளோ பால் இருக்கும்ண்ணா? 5 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? தலையிச்சு. கண்ணுக்குட்டி ஆனா? பொட்டை கண்ணுக்குட்டி. எவ்வளோண்ணா சொல்றியா? 55,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? சிவாசி. நீங்கள் வியாபாரி. நீங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள். 97 86 77 65 66. இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி என்னன்னா மொட்டை கொண்டு வந்தா கொடு. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 51,000 ரூபா. 51,000. கிடாரி காலையில் 3 கிடாரி. வளர்க்கவாண்ணா? எந்த ஊர் கொண்டு போறீங்கண்ணா? தென்திருப்பேர். நாட்டு கிடாரி. சென பிடிச்சிட்டாண்ணா? சென பிடிச்சிட்டாங்க. மாட்டுக்காரங்க நீங்கள் தான் இனி ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்கி இருக்கிறோம். ரேட்டு பரவாயில்லையாண்ணா? ரேட்டு பரவாயில்ல. வழக்கு நல்லா. பால் எவ்வளோ இருக்கும்? 10 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3000. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 35,000. எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா? எந்த ஊருக்கு? பாவூர் சத்திரம்.